இந்த இனிமையான புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நாம் நிகழ்வுக்குள் செல்கின்றோம். ஒரு அற்புதமான சொற்றொடர் உண்டு. மனம் போல் மாங்கல்யம், எண்ணம் போல் வாழ்வு. உங்கள் மனசுக்கு எந்த குறையும் வராது. நல்லா கவனிங்க. எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் மாங்கல்யம், உங்கள் மனசுக்கு எந்த குறைவும் வராது. அப்போ நம்ம இன்றைக்கி இந்த தலைப்பில் எப்படி சிந்திக்கலாமா? எண்ணமே உயர்வு, எண்ணமே உயர்வு. இந்த மனசு இருக்குது பாருங்க, அது மாதிரி தான் மனித வாழ்க்கை அமையும் என்பது தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பினுடைய கருப்பொருள், உருப்பொருள். இந்த உலகத்தில் எத்தனையோ நூல்கள் இருக்குது. அறத்தை சொன்னது உண்டு, பொருளை சொன்னது உண்டு. ஆனால் அறம் பொருள் இன்பத்தை ஒரே நூலில் 2 அடிகளில் சொன்ன ஒரே நூல் திருக்குறள். 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 குறள். அறம்பொருள் இன்பத்தை அடிமாறாமல் நமக்கு சொன்னது. இல்லறவியல் உண்டா? உண்டு. நட்பு உண்டா? உண்டு. கல்லுண்ணாமை உண்டா? உண்டு. கல்வியினுடைய பயன் உண்டா? உண்டு. கூடா நட்பு உண்டா? உண்டு. பிறன்மனை நோக்காத விஷயம் உண்டா? உண்டு. வான் சிறப்பு உண்டா? உண்டு. நாட்டினுடைய மேன்மை குறித்து உண்டா? உண்டு. ஈகை உண்டா? உண்டு. இசைப்பட வாழ்தல் உண்டா? உண்டு. அன்பு உண்டா? உண்டு. எந்த விஷயமும் இல்லை என்று சொல்லாது வற்றாத ஜீவநதி போல இருக்கக்கூடிய ஒற்றை நூல் திருக்குறள். அந்த அற்புதமான குறளில் ஒரு குறள் நமக்கு இன்றைக்கு இந்த ஆனந்த ஆரம்பத்தினுடைய பூட்டை திறந்த சாவியாக பயன்பட்டது. எண்ணம்தான் உயர்வு, எண்ணம்தான் உயர்வு. அதுக்கு ஒத்த குறள் உண்டு. என்னது? வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. வெள்ளத்தணைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வு. இந்த தண்ணீரின் மேலே இருக்கக்கூடிய தாமரை இருக்கு பாருங்க, தண்ணீரின் மேலே இருக்கக்கூடிய தாமரை, அதற்கென்று ஒரு உயரமே கிடையாது. தண்ணீர் எந்த உயரத்தில் இருக்கோ அதுக்கு மேலே தான் தாமரையின் உயரம். அது கிணத்துலையா இருந்தாலும், குளத்துலையா இருந்தாலும், ஆழ்குழாய் கிணறுல இருந்தாலும், ஆற்றுல இருந்தாலும். இந்த தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம். மனிதனுடைய உயரம் மனிதனின் எண்ணத்தின் உயரம். 5 அடி, 5.5 அடி, 6 அடி இல்லை. நம்ம எப்படி எண்ணத்தை உயர்த்துகிறோமோ அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உயரமும் இருக்குமா. அதனால்தான் திங்க் பிக், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், பெரிதினும் பெரிதுகேள். இப்படி பல விஷயங்களை நம்ம பல எபிசோடில் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம மறந்துடக்கூடாது ஒரு செய்தியை. இப்போ வச்சுக்கிட்டு நான் இப்படி பார்க்குறேன் பாருங்கள். நீங்கள் ராமகாதை, அதில் எத்தனையோ கேரக்டர் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் படிக்கிறவங்க கண்ணில் தண்ணீரை வரை வைக்கக்கூடிய ஒரு சிறு பாத்திரம் சபரி. உலகத்தினுடைய பரம்பொருள், நடையில் நின்றுயர் நாயகன், அழியா அழகன் ராமனுடைய அன்பை சபரி பெற்றதற்கு காரணம் காத்திருந்து அந்த சபரி கொடுத்த உணவாகிய பழத்தினுடைய அன்பை கடவுள் ஏற்றுக்கொண்டான். இதை அப்படியே வைங்க. குசேலருடைய கதை உங்களுக்கு தெரியும். அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாத குசேலர், உலகத்தினுடைய பரம்பொருள். அவன் வாயை திறந்தால் உலக உருண்டை தரக்கூடிய, நாம் படிப்பதற்கு பகவத்கீதையை தந்து இந்த மண்ணை ஓய்வித்த கண்ணனை பார்ப்பதற்கு நட்பாக சென்றபோது தன்னுடைய மேலாடையாகிய ஒரு அழுக்கு துண்டின் ஓரப்பகுதியில் குசேலர் மனைவி தந்த அற்புதமான அந்த அவிடை கொண்டு போய் கிருஷ்ணனுக்கு பிரசாதமாக கொடுக்கின்றான். கிருஷ்ணன் அந்த அவிலினுடைய அளவையோ சுவையையோ பார்க்கவில்லை, அன்பை பார்த்தான். அதனால்தான் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் என்றான். நீங்கள் பெரிய புராணத்தில் பாருங்கள், 63 நாயன்மார் கதை உண்டு. ஆனால் செல்வ செழிப்பில் பிறக்கவில்லை, ஒரு மன்னனாக வாழவில்லை. அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாத போதும் தன்னை சுருக்கி உள்ளத்தையே கோயிலாக்கி உடம்பில் கோயில் கட்டினானே. உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் என்று மன்னனையே மெய்வித்து சிலிர்க்கச் செய்த பக்தி பூசலாருடைய உள்ள கோயில் என்றால் அதற்கு காரணம் அவருடைய எண்ணம். வேட்டுவ குலத்தில் பிறந்து அன்பு பண்பு பாசம் தெரியாத போதும் வேட்டையாட சென்றபோது உலகத்தின் பரம்பொருளாகிய சிவபெருமான் கண்ணிலிருந்து வந்த குருதியை நிறுத்துவதற்கு தன் கண்ணையே கொடுக்கின்றான். உலகத்தினுடைய
சிவத்தின் பெருமையை பேசிய பெரிய புராணத்து சேக்கிழார் எழுதுகின்றார், கண்ணப்பர் கண் தந்தது எப்படி தெரியுமா? புலியீற்று ஆப்போல ஒரு கன்று போட்ட பசுவின் நிலையை அடைந்த தாய்மை உணர்வோடு ஒரு ஆண் எப்போது தாய்மை உணர்வை அடைகின்றான் என்றால், அன்பு பீரிடுகின்ற போது, தன்னை மறக்கின்ற போது, தன்னுடைய இலக்கை அடைகின்ற போது புலியீற்று ஆப்போலே என்று தன்னை துறந்து கண்ணை அப்பினான் என்கின்றான். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, அஸ்தினாபுரத்தில் இந்த தேசத்தினுடைய செல்வ செழிப்பு மிகுந்த பகுதியில் படித்த அறிவுடைய அந்தணர் பெருமக்கள் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதியில் மறந்து விடாதீர்கள், பரம்பொருள் கிருஷ்ணன் நடந்து போன போது இந்த மண்ணை உய்வித்த பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி இத்தனை சாரிகள் வீட்டிற்கும் செல்லாமல் ஏழை உஞ்சவிருத்தி ஐயர் என்று சொல்லக்கூடிய விதுரனின் குடிசைக்குள் சென்று அவன் ஆசையாய் கொடுத்த உப்பு கஞ்சியை குடித்ததன் நோக்கம், அவனுடைய எண்ணம் உயர்ந்தது, எதிர்பார்ப்பு இல்லாதது, பிறரிடத்தில் கை நீட்டி எதுவும் காரியம் சாதிக்க வேண்டும் என்கின்ற எந்த சங்கடமும் அவனிடத்தில் இல்லை என்பதனால்தான் ஏழையின் குடிசையில் இறைவன் நின்று உப்பு கஞ்சி அருதினான். நீங்கள் எந்த இலக்கிய இதிகாசத்திலும் பக்தி புராணத்திலும் எடுத்தண்ணி படித்து பார்த்தால் தெரியும், ஆண்டவன் அன்புக்கு மட்டுமே இறங்கி வந்து ஆனந்தப்படுகின்றான். அன்பே அவன் நினைத்து நினைத்து எதிர்பார்க்கக்கூடிய உயர் பொருள், உயரிய பொருள். நாம் மீண்டும் சொல்கின்றோம், அன்பின் அடித்தளம் எண்ணம். எண்ணத்தை உயர்த்துவோம், அதுவே ஆனந்தத்தின் திறவுகோல். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.